वेदान्तदेशिक यतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यदुर्यकृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः. நமஸ்தபாயை. இன்றைய தினம் ஸ்ரீ சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோகன் நம்பர் 30, 31 அண்டு 32. இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய தாத்பரியம், பதச்சேதம், ஆகாங்ஷா, அன்வயா, பிரதிபதார்த்தா அண்டு பாவார்த்தா அப்படிங்கிற கிரமத்தில் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே கிரமத்தில் இன்னைக்கும் பார்க்க போறோம். சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன? 29. ஸ்லோகம் நம்பர் 29. ஸ்ருங்கிபேர புரேசூதம் கங்காகூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அந்த கடைசியா நம்ம அந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன அப்படிங்கறத நாம பார்த்துட்டாக்கா, மேற்கொண்டு நம்ம வாசிக்கக்கூடிய அந்த ஸ்லோகங்களுடைய கனெக்டிவிட்டி, கண்டினியூட்டி எல்லாமே நமக்கு புரியும். பாவார்த்தா நிர்வாசனாத் பரம் வனம் கச்சந்தம் ராமம் தசரதா பௌராஹ தூரம் யாவது அன்வசரன் ராமஹ சிருங்கிபேரபுரே பிரியம் தத்ரத்யம் நிருபம் குகம் பிராப்ய ஸ்வசாரதிம் பராவர்த்தயது. தன்னுடைய சாரதியான தேரோட்டி சுமந்திரரை என்ன பண்றார்? அனுப்பிடுறார். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் எல்லாம் கூடவே பின்தொடர்ந்துட்டே இருக்கா ராமரை. நிர்வாசனாது பரம் வனம் கச்சந்தம் ராமம், அப்படி வனவாசம் போகலாம் அப்படின்னு புறப்பட்ட அந்த ராமரை எல்லாம் தசரதா பௌராக, பௌராக அந்த அயோத்தியா வாழ் மக்கள், ஜனாக எல்லாம் என்ன பண்றா? தூரம் யாவது அன்வசரன், அப்படியே பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கா. அதனால என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ராமஹா சிருங்கிவேரபுரே பிரியம் தத்ரத்யம், தனக்கு மிகவும் பிரியமான நிருபம், யாரு? நிஷாதாதிபதியும் பிரியம், ரொம்பவும் பிரியமான குகனை அடைஞ்சு பிராப்பிய சாரதியும் பராவர்த்தயது, என்ன பண்றா? தன்னுடைய சாரதி தேரோட்டியான சுமந்திரரை அங்கேயே அனுப்பிடுறான். ஏன் அப்படின்னாக்கா, அப்போ பரதன் பின்தொடர்ந்து வந்துட்டே இருப்பான். அந்த செயின் லிங்க் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணணும். அப்பதான் தன்னை பின்தொடர மாட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த தேரோட்டியை கட் பண்ணிட்டு தனக்கு ரொம்பவும் பிரியமான நண்பனாக இருக்கக்கூடிய நிஷாதாதிபதிம், யாரு? குகா, குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதிபதிம் பிரியம், இதெல்லாம் அந்த குகனுடைய விசேஷணங்கள். அப்படி என்ன பண்ணாருங்க? அந்த தேரோட்டிய அதோட அனுப்பிட்டார். அப்படிங்கிற பரியந்த நாம 29 ஸ்லோகங்களை பார்த்து முடிச்சிருந்தோம். என்ன ஸ்லோகம் அது? ஸ்ருங்கிபேர புரேசூதம் கங்காகூலே விசர்ஜயது குகமாசாத்திய தர்மாத்மா நிஷாதாதி பதிம் பிரியம் அப்படின்னு. அதை தொடர்ந்து நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? 30, 31 மற்றும் 32. அந்த ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பதச்சேதம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க என்ன ஸ்லோகம். குஹேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாः சித்ரகூட மனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः தேவகந்தர்வ சங்காசாः தத்ரதே ஞவசத் சுகம். இல்லையா? அதன் பிறகு என்ன இருக்கு? 32வது ஸ்லோகத்துல சித்ரகூட மனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாது ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா அப்படிங்கிறது. தேவகந்தர்வ சங்காசாக தத்ரதே ஞவசத் சுகம். இதனுடைய அடுத்த பாதங்கள் அடுத்த ஸ்லோகத்தோட நம்ம கனெக்ட் பண்ணாத அதனுடைய தாற்பயம் நமக்கு புரியும். இப்போதைக்கு இந்த 3 ஸ்லோகங்கள், இதனுடைய பதச்சேதம் என்ன, அதனுடைய ஆகாங்ஷா என்ன சொல்றது, அதனுடைய அன்வயம் பிரதிபதார்த்தம் பார்த்துட்டு
மீதம் அடுத்த இருக்கக்கூடிய அந்த 2 லைன் அடுத்த ஸ்லோகத்தோட கனெக்ட் பண்ணி வருதுன்னா அதுல அன்வயமா வரும், அதுல பாவார்த்தத்துல அது பொருந்தும். என்ன பாக்குறோம்? குகேன சகிதோ ராமஹா லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாஹ சித்ரகூடம் அனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः தேவகந்தர்வ சங்காசாஹ தத்ரதே யவசன் சுகம் என்கிறதாக ஸ்லோகம் தொடர்ந்து போறோம். இதனுடைய பதச்சேதம் என்ன? குகேன சகிதா ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா தே வனேன வனம் கத்வா நதீஹி தீர்த்வா பகூதகாஹ சித்ரகூடம் அனுப்ராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யம் ஆவசதம் கிருத்வா ரமமானாஹ வனே த்ரயः தேவகந்தர்வசங்காசாஹ தத்ர தே ஞவசத் சுகம். இப்போ இந்த ஸ்லோகங்கள் என்ன அர்த்தத்தை நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது தாத்பரியம் அப்படின்னாக்கா, ராமர் குகனை அடைந்தார்னு பார்த்தோம். குகனை அடைஞ்சதோடு இல்லாம அவர் யாரோட போயிட்டு இருக்கார்? சீதா தேவியும் இருக்கா இல்லையா, லக்ஷ்மணனும் இருக்கா, குகனும் இருக்கு. இப்போ அவளுக்கு ரொம்ப சந்தோஷம், குகனை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இனிமேல் அவன் பார்த்துப்பா இல்லையா, குகன் பார்த்துக்க போறான். அதனால ராமருக்கும் ரொம்ப சந்தோஷம், சீதைக்கும் சந்தோஷம், லக்ஷ்மணனுக்கும் ரொம்ப அளவில்லா சந்தோஷம் குகனை பார்த்தது. பிறகு என்ன நடக்கிறது? அவ அங்கிருந்து அந்த கங்கை, யமுனை, மந்தாகினி இப்படியாக சொல்லக்கூடிய அந்த நதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த நதிகள் அப்படியே அந்த நதிகள் வழியா போயிட்டே இருக்கா. இதெல்லாம் வற்றாத நதிகள். இப்ப நான் சொல்ற நதிகள்லாம் வற்றவே வற்றாதான். அப்போ சொல்லியிருக்கா, வால்மீகி காலத்திலே சொல்லியிருக்கா. அதெல்லாம் இந்த நதிகள்லாம் வற்றாத நதிகள், அதாவது புண்ணிய நதியா கருதப்படுறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, கங்கேஜ யமுனே ஜெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு சொல்லுவா இல்லையா. அந்த நதிகள்ல பாருங்க, யமுனை நதி வருது, மந்தாகினி நதி வருது, நிறைய நதிகள், கங்கை வருது. இதெல்லாம் பார்த்துட்டே போற அந்த வழியா. அதெல்லாம் தாண்டி எங்க அடையிறாவ? பிரயாகை அப்படிங்கிற இடத்த அடையிறா. பிரயாகை என்ன? அதாவது கங்கையும் யமுனையும் இணையக்கூடிய, சங்கமமாக கூடிய அந்த இடத்துக்கு பிரயாகைன்னு பேரு இல்லையா, தேவ பிரயாகை சொல்றா பாருங்க. அப்போ கங்கையும் யமுனையும் இணையும் அந்த இடத்துக்கு என்ன பேரு? பிரயாகைன்னு பேரு. அப்படி அதெல்லாம் தாண்டி இல்லையா எங்க போல அப்படின்னாக்கா பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் வருது. பாருங்க, ராமாயணத்துல எவ்வளவு நதிகளை தெரிஞ்சுக்கிறோம், எவ்வளவு ரிஷிகளை தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. அதுதான் ஒரு ஒரு கிரந்தம் படிக்கிறதுடைய விசேஷம். இதெல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு கிடைச்சதுன்னா நம்மளுடைய அந்த என்ன சொல்றது, அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஒரு ஞானம் கிடைக்கும் இல்லையா. இப்ப படிக்கிற அந்த குழந்தைங்களுடைய கிரந்தத்துல வாங்கி பார்த்தாலும் ஒண்ணுமே இல்லை அதுல இல்லையா. ராமாயண கிரந்தத்தையும் மகாபாரத கிரந்தத்தையும் வாசிச்சால்னா இது ஒரு அழகான ஒரு டிராவல், ஒரு ஜேர்னின்னு சொல்லுவான். இந்த குழந்தைங்க எல்லாமே கத்துக்கும் இல்லையா. அப்படி என்ன நதிகள், என்ன ரிஷிகள்லாம் இருக்கா பாருங்க. பரத்வாஜ முனிவர் அப்படிங்கிற முனிவருடைய ஆசிரமம் வருது. அந்த ஆசிரமத்துல இவர் என்ன பண்றார்? அவளுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி அதிதி தேவோ பவ அப்படிங்கிற மாதிரி வந்த அதிதிகளை அப்படி சன்மானம் பண்ணி உபச்சாரம் பண்ணி அங்கேயே தங்க சொல்றார் பரத்வாஜர். யார் வரது? சாதாரண மனிதரா? ராமர் இல்லையா, சக்கரவர்த்தி திருமகன். அவரை பார்க்கறதுக்கு அவா காத்துன்னு இருக்கா. பாருங்க, இந்த ராமர் இங்கேருந்து போகும் பொழுது அதுல நிறைய உத்தேசியம் இருக்கு இல்ல. எவ்வளவு முனிவர்கள், ரிஷிகள், நிறைய பேர், சபரி வல்ல அங்க காத்துட்டு இருக்கா. எதுக்காக? ராமருடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கா. நாம என்ன பண்ணுவோம்? திட்டின்னு இருப்போம். இங்க யார அப்படின்னாக்கா கைகேயை திட்டின்னு இருப்போம். கைகேயை திட்டவே கூடாது. கைகேயி அப்படி ஒரு வரத்தை வாங்கல அப்படின்னாக்கா ராமாயணம் இவ்வளவு நிகழ்வுகளை சந்திச்சிருக்கவே முடியாது. எவ்வளவு ரிஷிகள் பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப அந்த சக்கரவர்த்தி திருமகனை அவெல்லாம் பாக்குறது எவ்வளவு யுகமா காத்துன்னு இருக்கா பாவம். அவ அப்பதானே அவ நல்ல கதியை அடைய முடியும். அவ அப்பேற்பட்ட மகான்கள் அவெல்லாம் காத்துட்டு இருக்கா. பரத்வாஜ முனிவர் அப்படி வரவேற்கக்கூடிய அந்த ராமரை வரவேற்று அவருக்கு பண்ண வேண்டிய உபச்சாரத்தெல்லாம் பண்ணி அங்கேயே தங்க சொல்ற இல்லையா. சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ற? சித்திரக்கூட்டம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு, அதை காண்பிச்சு கொடுக்குறார் இல்லையா. அந்த இடத்துக்கு போய் தங்குறா. எப்படி தங்குறா? அது என்னன்னாக்கா மந்தாகினி நதிக்கரை ஓரமா இருக்கு அந்த சித்திரக்கூட்டம்ன்றது. சித்திரக்கூட்டம் எங்க இருக்கு? மந்தாகினி நதிக்கரை ஓரத்துல அந்த சித்திரக்கூட்டம் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம்.
அந்த இடத்துல இவ என்ன பண்றா அப்படின்னாக்கா சுகமா இருக்காளாம். முதல்ல அங்க போய் சுகமா இருக்கா. அப்படி ஞவசத்து அங்க முடிக்குது. ஞவசத்துல என்ன? வசித்தார்கள், வாசம் செய்தார்கள். எப்படி வாசம் செய்தார்கள்? சுகம் இல்லையா, பிளஷர், ஹாப்பியா இருந்தா. எப்பேற்பட்ட சந்தோஷம் தெரியுமா? தேவகந்தர்வ சங்காசாகா, தேவர்களும் கந்தர்வர்களும் எப்படி இருப்பார்களோ அந்த மாதிரியான ஒரு நிலையை தரக்கூடிய அற்புதமான ஒரு இடம் அந்த சித்திரக்கூட்டம்னு சொல்லக்கூடிய இடம். அங்க சுகம் ஞவசத்து. யாரு? தே, தேன்னா அவர்கள். யார் யாரு? ராமஹா, சீதா, லக்ஷ்மணஹா, குகன், இப்படி எல்லாருமே என்ன பண்றா அப்படின்னாக்கா சுகம் தே ஞவசத்து. எந்த இடத்துல அப்படின்னாக்கா சித்திரக்கூட்டம் அனுப்பிராப்பிய, சித்திரக்கூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த அழகான இடத்தை அடைந்து அங்கு யார் அனுப்புறா இவாள? பரத்வாஜஸ்ய சாசனாத் சொல்லுவா இல்லையா, இதுதான் என் சாசனம், இதுதான் என் கட்டளை சொல்லுவாள். அது மாதிரி பரத்வாஜ முனிவரால இடப்பட்ட அந்த கட்டளைக்கு இணங்க எப்படி ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயா, அந்த அழகான அற்புதமான சித்திரக்கூட்டம்னு சொல்லக்கூடிய காணனம் வனத்துல இவ வசிக்கிறா. எப்படி யார் யாரு? குகேன சகிதா ராமஹா லக்ஷ்மணேன ச சீதையா. ராமஹா, சீதா, லக்ஷ்மணஹா, குகேன சகிதயா சீதையா, இவளோட சேர்ந்து தே வனேன வனம் கத்வா, எவ்வளவு ஒண்ணு ரெண்டு வனமா தாண்டி போறா. அவ கடக்கக்கூடிய வனங்கள் எவ்வளவோ வனம் விட்டு வனம் விட்டு வனம் விட்டு போயிட்டே இருக்கா. கத்வா, வனங்கள் மாத்திரம் கடக்கிறாளா? இல்ல, நதி தீர்த்வா பகூதகாஹா, ஏகப்பட்ட நதிகளும் வருது. அந்த நதிகளையும் கடந்து வனங்களையும் கடந்து அந்த சித்திரக்கூட்டம்னு சொல்லக்கூடிய அழகான அப்படி ஒரு அற்புதமான இடம் அது. ரம்யமா வசதம், அழகான ஒரு மனதுக்கு இனிமையான சந்தோஷம் தரக்கூடிய அற்புதமான அந்த இடத்தை அடைந்து தேவகந்தர்வ சங்காசாக, தேவர்களும் கந்தர்வர்களும் எப்படி சுகமா சௌக்கியமா இருப்பாளோ அந்த மாதிரியான ஒரு நிலையில தே சுகம் தத்ர, தத்ர தேர், அந்த இடத்துல. எந்த இடத்துல? சித்திரக்கூட்டே, சித்திரக்கூடம் சொல்லக்கூடிய அந்த இடத்துல சுகம் ஞவசத்து. இப்படி முடிக்கும். இப்படியாக இங்க இருக்கக்கூடிய ஸ்லோகத்தினுடைய பதங்களை நாம நல்லா பதச்சேதம் பண்ணி பண்ணி அதை நாம உன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணாக்க ஒரு பதம் கூட விட்டு போகாது. அடுத்தது என்ன? அன்வயம் தான். இங்க இருக்கக்கூடிய பதங்களை ஆர்டரா நம்ம அன்வயம் பண்ணாக்கா நமக்கு தாத்பரியமானது சுலபமா கிடைச்சிட போறது இல்லையா? அதன் பிறகுதான் நம்ம என்ன போறோம், ஒரு பதத்துக்கும் ஒரு ஈக்குவலான ஒரு சம்ஸ்கிருத பதத்தையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப நிறைய வெக்காபுலரிஸ் நமக்கு சேர்ந்துட்டே போகும். இப்படியாக இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம். என்ன ஸ்லோகம் பார்க்க போறோம்? குகேன சகிதோ ராமோ லக்ஷ்மணேன ச சீதையா கேவனேன வனம் கத்வா நதீஸ்தீர்த்வா பகூதகாஹ சித்திரகூடம் அனுப்பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः தேவகந்தர்வ சங்காசாஹ தத்ரதே ஞவசத் சுகம். அடுத்த இந்த ஸ்லோகத்தோட இன்னொரு லைன் நான் சொன்னேன், அடுத்த வரக்கூடிய அன்வயத்தோட வரும், அடுத்த பாவார்த்தத்தோட வருது, அடுத்த ஆகாங்ஷோட வரும்பொழுது நம்ம அதை அங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அதனால இந்த போர்ஷன் என்னவோ இதனுடைய அர்த்தத்தையும் இதனுடைய தாத்பரியத்தை மாத்திரம் இப்ப நம்ம இன்றைய தினம் தெரிஞ்சுட்டா போதுமானது. சரி, இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் பார்த்தோம். இதை தொடர்ந்து நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா ஆகாங்ஷா. ஆகாங்ஷானா என்ன? கேள்வி கேட்கிறோம். அதை எப்படி ஒரு கேள்வி கேட்டா தான் அதுக்கு நமக்கு ஆர்டரா அதனுடைய அர்த்தமானது கிடைக்கும். என்ன ஆகாங்ஷா பாருங்க, ஞவசன், அந்த பதத்தை எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கக்கூடிய பதம் என்ன? ஞவசன் இல்லையா? வசித்தார்கள், சுகமா வசிச்சாரு பார்த்தோம். கே ஞவசன். அடுத்த கேள்வி, யார் வசித்தார்கள் அப்படின்னாக்கா தே, தேனா யாரு? குகேன லக்ஷ்மணேன சீதையாச்ச சகிதா ராமஹா இது தே த்ரயஹ அப்படிங்கிறத நாம எடுத்துக்கணும். ராமர் அந்த மூவருடன், அந்த மூவர் யாரு? குகேன, குகன், சீதா, லக்ஷ்மணா இல்லையா? தே கேனா சொல்லியாச்சு. தே கதம் ஞவசன், எப்படி வசித்தார்கள், வாசம் செய்தார்கள்? தே சுகம் ஞவசன், சௌக்கியமா இருந்தா, வித் பிளஷர், ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா ஹாப்பியா அங்க இருந்துன்றது. அடுத்தது மறுபடியும் என்ன கேட்க, கீதிருஷாக தே சுகம் ஞவசன், எப்படி எப்பேற்பட்ட ஒரு சுகத்தை அவர்கள் அடைந்தார்கள்னாக்கா தேவகந்தர்வ சங்காசாக தே சுகம் ஞவசன். அடுத்தது தே கிருத்வா
சாரி கிம் கிருத்வா தே சுகம் யவசன். பாருங்க, நம்ம பொதுவா லைஃப்ல முதல்ல கடினமான சில விஷயங்களை பண்ணாதான் சௌக்கியமானது நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவா எவ்வளவு காடுகள் எவ்வளவு நதிகள் அதெல்லாம் கஷ்டப்பட்டு கடந்து போயிருக்கா. அப்படி கஷ்டப்பட்டு கடந்து போகவே தான் அவளுக்கு அந்த மாதிரியான சுகம் சௌக்கியம்ன்றது உண்டானது இல்ல. எடுத்த உடனே நேர சுகம் கிடைச்சிடாது. அதனால கிம் கிருத்வா தே சுகம் ஞவசத் அப்படின்னாக்கா வனேன வனம் கத்வா, இந்த வனத்துல இருந்து அந்த வனம், அந்த வனத்துல இருந்து அந்த வனம் அப்படின்னு மாறி 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 போறா. அது மாத்திரமில்ல புனச்ச கிம் கிருத்வா அப்படின்னாக்கா பகூதா பகூதகாக நதிஹி தீர்த்வா, ரொம்ப ஆழமான நதி. இப்ப நான் சொன்ன நதிகள் எல்லாமே சாதாரணமான, ஏன்னா வற்றாத நதின்னும் போது ஆழம் கிட்ட இருக்குமா? கிடையாது. அப்போ ரொம்ப டீப்பான ஒரு அந்த இது ஆழம்னு சொல்லுவா இல்லையா, அப்படி இருக்கும். ஏன்னா அது எது கங்கை யமுனை மந்தாகினின்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆழம் நிறைந்த ஆறுகள். அது எப்படி சுழற்சி வரும்லாம் தெரியாது. அப்பேற்பட்ட நதியெல்லாம் கடந்து அவ போயிருக்கா. புனகா கிம் கிருத்வா அப்படின்னாக்கா சித்திரக்கூட்டம் அனுப்பிராப்பிய, அந்த சித்திரக்கூட்டம் இடத்தை அடைந்தார்கள். கஸ்ய அனுசாசனாத், யாருடைய கட்டளைக்கிணங்க? பரத்வாஜஸ்ய அனுசாசனாத், பரத்வாஜ முனிவருடைய கட்டளையை ஏற்று அங்கு அடைந்தார்கள். தேவனே கிம் கிருத்வா சுகம் யவசது, தேவனே ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானாக சுகம் யவசன். அங்க லக்ஷ்மணன் ராமரும் சீதையும் தங்கறதுக்காக பர்ணசாலை உண்டு பண்றான். எப்பேற்பட்ட பர்ணசாலை தெரியுமா அது இல்லையா? காணாவே அந்த அங்க இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப, ஏன்னா அவ எப்பேற்பட்டவர் ராமர் இல்லையா? இவ்வளவு பெரிய ஒரு சக்கரவர்த்தி திருமகன், அப்பேற்பட்ட ஒரு வனம் ஒரு காட்டுல போய் தங்கணும்னாக்கா அவர் தங்க வேண்டிய அந்த சயனத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாமான லக்ஷ்மணன் பார்த்து 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 பர்ணசாலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிட்டு, ஆனா தான் தங்கல படுத்துக்கல, அந்த பர்ணசாலைக்கு கீழே உட்காந்து காவல் காத்துட்டு இருக்கான். ஏன்னா அண்ணா இல்லையா, தான் அண்ணாக்காக அப்படி பார்த்து 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 காட்டுல, அது ஒரு காடா இருந்தா கூட சரி, அந்த காட்டுல என்ன மாதிரியான வஸ்துக்கள் கிடைக்குமோ அந்த வஸ்துக்களை வச்சுட்டே அழகான ஒரு பர்ணசாலையை உண்டு பண்ணி கொடுக்கும். அது எப்படி இருக்கு பாக்குறது, ரொம்ப அழகா இருக்கு. அந்த வனம் அந்த பர்ணசாலை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட அந்த இடத்தில் ரமமானா சுகம் யவசன், ரொம்ப சௌக்கியமா சுகமாக இருந்திருந்தார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த நாம இங்க பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸ்லோகம் நம்பர் 30, 31 மற்றும் 32 இந்த ஸ்லோகனுடைய ஆகாங்ஷை என்ன? இந்த மாதிரி ஒரு பதத்தை எடுத்துட்டு அப்பதான் ஒரு பதத்தோட ஒரு பதத்தை நம்மளால என்ன பண்ண முடியும், கனெக்ட் பண்ண முடியும். ஒன்றோடு ஒன்று தொடர்பு பண்ணாத நமக்கு அர்த்தம் புரியும். ஏன்னா அர்த்தம் புரியாமே போயிடும். இப்ப பாருங்க, அங்க இருந்த அந்த ஸ்லோகத்துல இருந்த எல்லா பதங்களுக்கும் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சிருது. அந்த பதத்தை எதோட எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது இந்த ஆகாங்ஷா மூலமா நமக்கு அழகா தெரிஞ்சிருது இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பதங்களுக்கு ஈக்குவலான பதம் பிரதிபதார்த்தா. அது என்ன? அன்வயம். குகேன லக்ஷ்மணேன சீதையாச்ச சகிதா ராமஹ. அன்வயான்றது ஸ்லோகத்துல இருக்க பதங்களை வச்சுட்டே பண்றது. குகேன லக்ஷ்மணேன சீதையாச்ச சகிதா ராமஹ வனேன வனம் கத்வா பகூதகாஹ நதீஹி தீர்த்வா பரத்வாஜஸ்ய சாசனாத் சித்ரகூட்டம் அனுப்பிராப்ய வனே ரம்யம் ஆவசதம் கிருத்வா தேவகந்தர்வ சதுஷாஹ தே த்ரயஹ ரமமானாஹ சுகம் ஞவசன். இப்ப நமக்கு அழகா அந்த பதங்களை இதான் 1 2 3 அப்படிங்கிற ஆர்டர்ல கொடுத்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்? பிரதிபதார்த்தா குகேன இல்லையா? குகனால், ஆள் ஓடு உடன் திருதியா மூன்றாவது வேற்றுமை குகேன. குக நாம்னா நிஷாதேன, குகன் என்ற பெயரை உடைய நிஷாதன் அந்த வேடர்களுடைய தலைவன். லக்ஷ்மணேன, லக்ஷ்மண நாமகேன அனுஜேன, லக்ஷ்மணன் என்ற பெயரை உடைய தம்பியுடன். சீதையாச்ச சகிதா ஜானகியாச்ச சக, சீதையுடன். ஜானகி ஜனகஸ்ய புத்ரி ஜானகி, அப்படி சீதையாச்ச சகிதா. இது பிரதிபதார்த்தா இல்லையா? அடுத்த பேஜுக்கு ஒரே நிமிஷம். பாருங்க, ராமஹா, ராமஹா கஹ ராகவஹ, ராமஹா
ராகவா. வனேன, வனத்துக்கு இன்னொரு பேர் என்ன? அரண்யம். ஆரண்யம்னு பேரு. அரண்யம்னு சொல்லலாம், ஆரண்யம்னு சொல்லலாம். அப்ப வனேன அரண்யேன அது திருதியாளதுன்னா இதையும் நம்ம திருதியாலதான் மாத்திக்கணும். வனம் அரண்யம் இல்லையா? வனம்னா காடு, அரண்யம்னால காடு. கத்வா, கத்வானா என்ன? பிராப்பிய அடைந்து அர்த்தம். கத்வா பிராப்பிய. பகூதகாக நம்ம கபீராக சொன்ன ரொம்ப டீப்பான ஆழத்தை உடைய ஆறுகள், அதெல்லாம் ரொம்ப ஆழமானது. அதுக்கு என்ன பேர்? பகூதகாக கபீராக. நதி சரிதகான்னு பேர். ஆறுக்கு நதின்னு சொல்லலாம், சரிதகான்னு சொல்லலாம், ரிவர்ஸ் ஆறு. தீர்த்வா உத்தீரிய, அதை கிராஸ் பண்ணி அர்த்தம். தீர்த்வா கடந்து, கிராஸ் பண்ணி, அதுக்கு என்ன பேர்? உத்தீரிய. பரத்வாஜஸ்ய, பரத்வாஜ நாம்னா ரிஷேஹே, அவருடைய அர்த்தம் ரிஷிவினுடைய. சாசனாத் ஆக்ஞயா, சாசனம்னால ஆக்ஞான கட்டளை இல்லையா? சாசனாத் அவருடைய கட்டளைக்கு இணங்க. சித்திரக்கூட்டம், நாம சித்திரக்கூட்ட நாமானம் பர்வதம், இது ஒரு அழகான மலை. அந்த பிரதேசம், அந்த மலையுடன் கூடிய பிரதேசம் சித்திரக்கூட்டம்னு பேர். அந்த சித்திரக்கூட்டம் என்று பெயரை உடைய அந்த மலை, அதை அனுப்பிராப்பிய நாம சங்கம்ய, அதை அடைந்து. வனே அரண்யே ரம்யம் நம்ம மனோகரம், நம்ம ஆவசதம் சொன்ன இல்லையா? ஒரு அழகான பர்ணசாலையை அமைச்சு கொடுத்தான்னு சொன்ன இல்லையா? அது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குமா. அந்த பர்ணசாலை பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்குமா. நம்ம ஏசி போட்டுன்னு உள்ள இருக்கோம் இல்லையா? அந்த பர்ணசாலையில இருந்தா போறோம், அது பயங்கரம். அது ஏசி எல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்படி ஒரு இயற்கை சூழல்ல அழகான ஒரு காட்டேஜ் அது. அப்பேற்பட்ட ஆவசதம் நம்ம ஆவாசஸ்தானம், அவா வசிக்கக்கூடிய இடமாக. கிருத்வா நிர்மாய உண்டு பண்ணி. தேவகந்தர்வ சங்காசாக தேவர்களும் கந்தர்வர்களும் அவருக்கு நிகராக அவ எப்படி இருப்பாங்க தேவலோகத்துல, அந்த மாதிரியான ஒரு சொர்க்கத்தையே ஹெவன்னு சொல்லுவான். அந்த 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 சொர்க்கத்தையே இங்க கொண்டு வந்து நிறுத்தினா அந்த யாரு? லக்ஷ்மணன் தான், அண்ணாவுக்காகவும் சீதைக்காகவும். தே திரயா சீதா ராம லக்ஷ்மணாக, அந்த மூவரும் ரமமானாக நம்ம விகரந்தா, அந்த இடத்துல சுகம் நம சுக பூர்வகம், ரொம்ப சந்தோஷமா. அடடா என்னடா இது, நம்ம இப்படி வந்து தசரத மகாராஜா நம்மளை காட்டுக்கு அனுப்பிட்டாரு, நமக்கு அங்க சௌக்கியமா அந்த பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருப்போமே, அந்த அந்த சுகபோகம் எல்லாம் விட்டு போச்சே, அப்படிலாம் கவலைப்படலாவா இல்லையா? காட்டுக்கு வந்திருந்தாலும் கூட சுகம் சுகபூர்வகம் தான் எப்பவுமே நமக்கு வேணும். என்ன நடக்கிறதோ அதை ஏத்துக்கணும், சந்தோஷமா ஏத்துக்கணும், அதுதான் சந்தோஷம். நம்ம சந்தோஷங்கிறது வெளியில இருந்து வர்றது கிடையாது, நம்ம மனசுல நாமளா உண்டு பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் சந்தோஷம். இருக்கிறது போறோம், சௌக்கியமா இருக்கலாம்னா சுகமா இருக்கும் இல்லையா? அந்த தாட் இல்லைனாக்கா இவ்வளவு இருந்தாலும் சுகம் கிடையாதுதான். இப்ப சுகம் சுகபூர்வகம். ஞவசன் நிவாசம் அகுர்வன், அங்கேயே அவ சௌக்கியமா வாசம் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய பிரதிபதார்த்தா. இதை தொடர்ந்து நாம பார்க்க போறது பாவார்த்தா. இந்த ஸ்லோகத்தினுடைய பாவார்த்தம் என்ன பாருங்க. குகநாம்னா நிஷாதேன அனுஜேன லக்ஷ்மணேன பாரியயா, யாரு? ஜானக்யா. பாரியயான யாரு? ஜானக்யா. சஹ ராமஹ ஏகஸ்மாத் வனாது, அப்படின்னா ஒரு வனத்திலிருந்து இன்னொரு வனம் இல்லையா? ஒரு வனத்திலிருந்து இன்னொரு வனம். அபரம் வனம் கத்வா, ஏகஸ்மாத் வனாத் அபரம் வனம் கத்வா கபீராக நதீஹி ச தீர்த்வா, பல ஆழமான அந்த நதிகளையும் கடந்து. பரத்வாஜஸ்ய ருஷேஹே, பரத்வாஜ முனிவருடைய ஆக்ஞையா கட்டளையை ஏற்று, கட்டளைக்கிணங்க. சித்திரகூட்டம் பிராப்பிய, அந்த சித்திரகூட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை அடைந்து. ரமணீயம் ஆவாசாச்ச பிரகல்பிய, வா தனக்கேற்ற மாதிரி ஒரு அழகான சூழ்நிலை உண்டு பண்ணிக்கிறது, அந்த இடத்துல உண்டு பண்ணிட்டு. பிரகல்பிய தேவகந்தர்வ சதுஷா, தேவர்களும் கந்தர்வர்களும் எப்படி சௌக்கியமா அந்த ஹெவன்ல இருப்பாலோ அந்த மாதிரி சுகம் வாசம் அகரோத், சுகமாக அங்க வாசம் பண்ணிட்டு இருந்தா அப்படிங்கிற பர்யந்தம் இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த ஸ்லோகங்களுடைய பாவார்த்தமா நாம இன்றைய தினம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்படியாக நாம
இன்றைய தினத்திற்கான ஸ்லோகம் என்னென்ன வினக்கா குகேன சகிதோ ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ் தீர்த்வா பகூதகாஹ சித்ரகூடம் அனுப்பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः. சுகமா வசிச்சுட்டு இருந்தா அப்படிங்கிறது நாம என்ன பண்றோம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரே நிமிஷம். பாருங்க. குகேன சகிதோ ராமஹ லக்ஷ்மணேன ச சீதையா தேவனேன வனம் கத்வா நதீஸ் தீர்த்வா பகூதகாஹ சித்ரகூடம் அனுப்பிராப்ய பரத்வாஜஸ்ய சாசனாத் ரம்யமா வசதம் கிருத்வா ரமமானா வனேத்ரயः தேவகந்தர்வ சங்காசாஹ தத்ரதே ஞவசத் சுகம். அப்படிங்கிற பரியந்தம் இந்த ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் பார்த்து தெரிஞ்சுட்டோம். இதனுடைய தொடர்ச்சி என்ன, அடுத்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கறத அடுத்த வகுப்புல நாம பார்க்கலாம். ஒரே நிமிஷம். தாசம் धन्यवादाः. धन्यवादः महोदय. धन्यवादः. धन्यवादः स्वामी. धन्यवादः. धन्यवादः महोदय. धन्यवादः महोदय. धन्यवादः.